கான்ஷியஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு வணக்கம். நீங்கள் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் என்ன செய்கிறீர்கள்? மணியை அடிக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, இறைவனுக்கு நாம் வந்தது தெரியாதா? அப்படி இருக்க, ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வழக்கம் தொடர்ந்து வருகிறது? இது வெறும் பழக்கமா? அல்லது ஒவ்வொரு பக்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆன்மீக ரகசியமா? கோவில் ரகசியங்கள் தொடரின் முதல் எபிசோடில் அதை எளிமையாக தெரிந்து கொள்வோம். கோவிலின் வாசலில் நின்றவுடன் ஒரு முறை அல்லது 2 முறை மணியை அடிக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் ஏன் மணி அடிக்கிறோம் என்று யோசித்திருக்கிறோம்? பல நேரங்களில் நாம் செய்வதை விட ஏன் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம். பலர் நினைப்பார்கள், மணியை அடித்தால் இறைவன் கவனிப்பார். ஆனால் ஆன்மீகத்தின் பார்வை வேறு. இறைவன் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவரை எழுப்புவதற்காக மணி அடிக்கப்படவில்லை. நம்மை விழிப்படையச் செய்வதற்காகத்தான் மணி அடிக்கப்படுகிறது. வீட்டிலிருந்து கிளம்பியதிலிருந்து நம் மனம் எங்கேயெல்லாம் சுற்றி வந்திருக்கும்? வேலை, பணம், குடும்பம், பிரச்சனைகள், மொபைல், எதிர்காலம், கடந்த காலம், இப்படி 100 எண்ணங்கள். அந்த மனதை ஒரே கணத்தில் இறைவன் பக்கம் திருப்பும் அழைப்புதான் கோவில் மணி. நமது வேதங்களும் உபனிஷதங்களும் ஆன்மீக மரபுகளும் இந்த பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வை ஓம் என்று கூறுகின்றன. ஓம் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, ஒரு அதிர்வு, ஒரு நாதம், ஒரு பேரொளி. கோவில் மணியின் ஒளி, மணி ஒலிப்பதை நீண்ட நேரம் கவனித்திருக்கிறீர்களா? அந்த ஒளி மெல்ல மெல்ல நம் சிந்தனைகளை அமைதிப்படுத்துகிறது. அதனால்தான் பூஜை ஆரம்பிக்கும் போதும், தீபாராதனை நேரத்திலும், ஆரத்தி எடுக்கும் தருணத்திலும் மணி ஒலிக்கிறது. அந்த ஒளி நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. இப்போது வெளியுலகை மறந்து உள்ளே திரும்பு. நமது ஆலயங்கள் ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டவை. அந்த ஆகமங்களில் மணி ஒரு புனித கருவியாக கருதப்படுகிறது. ஏனெனில் அதன் ஒளி வழிபாட்டின் தொடக்கத்தை அறிவிக்கிறது. பக்தர்களின் கவனத்தை ஒரே இடத்தில் குவிக்கிறது. அதனால் மணி என்பது வெறும் உலோகப் பொருள் அல்ல, வழிபாட்டிற்கான மனத் தயாரிப்பு. நாம் கோவிலில் மட்டும்தானா மனதை சிதற விடுகிறோம்? இல்லை, வாழ்க்கை முழுவதும் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் எல்லா வேலைகளையும் நிறுத்துங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து உள்ளுக்குள் ஓம் என்று மெதுவாக சொல்லுங்கள். அந்த ஒரு நிமிடமே உங்கள் வாழ்க்கையின் கோவில் மணியாக மாறும். மனம் அமைதியாகும், முடிவுகள் தெளிவாகும், அவசரம் குறையும், இறை நினைவு அதிகரிக்கும். அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்குச் செல்லும்போது மணியை அடிக்கும் முன் இந்த ஒரு வரியை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இறைவனை அழைக்கவில்லை, என் மனதை இறைவனிடம் அழைத்துச் செல்கிறேன். அந்த ஒரு எண்ணம் உங்கள் வழிபாட்டை ஒரு பழக்கத்திலிருந்து ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற்றிவிடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கோவில் ரகசியங்கள் தொடரின் அடுத்த எபிசோடில் கோவிலில் ஏன் தீபம் ஏற்றுகிறோம் என்ற அழகான ஆன்மீக ரகசியத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. கோவில் என்பது கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. நம் மனதை இறைவனை நோக்கி திருப்பும் ஒரு ஆன்மீக பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தின் ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தங்களை ஒன்றொன்றாக அறிந்து கொள்வோம். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம்.